Hi friends, welcome to VividTech. இன்னைக்கு கண்டிப்பா நம்ம லேப்டாப்ல சரி இல்லாட்டி கம்ப்யூட்டர்ல வந்து வெப்கேம் அப்படின்றது கண்டிப்பா யூஸ் பண்ணுவோம். அதாவது டெஸ்க்டாப் கம்ப்யூட்டரா இருக்குமா இருந்துச்சுன்னா எக்ஸ்டர்னலா யூஸ் பண்ணுவோம். இல்லாட்டி நம்ம லேப்டாப் யூஸ் பண்ணுவோமா இருந்துச்சுன்னா நம்ம லேப்டாப்லயே இருக்க அந்த கேமராவை நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் சம்டைம்ஸ் வந்து நம்மளுடைய லேப்டாப் கேமரா வந்து ஒர்க் ஆகாட்டி இல்லாட்டி வெப்கேம் கனெக்ட் பண்ணிருக்க அது வந்து ஒர்க் ஆகாட்டி நமக்கு வந்து நம்ம கம்ப்யூட்டர்ல வந்து வெப்கேம்ட டிரைவர்ஸை வந்து அப்டேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு தேவை ஏற்படும். ஸோ அந்த சந்தர்ப்பத்தில் வந்து நம்ம எப்படி வந்து நம்மளுடைய கம்ப்யூட்டர்ல வந்து வெப்கேம் டிரைவர்ஸை வந்து அப்டேட் பண்றது அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதான் நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோ மூலமா வந்து உங்க கம்ப்யூட்டர்ல வந்து வெப்கேம் வந்து ஒர்க் ஆகாட்டி இல்லாட்டி வந்து சரியா எந்த ரெஸ்பாண்டுமே உங்களுக்கு இந்த வெப்கேம் வந்து கொடுக்காட்டி இல்லாட்டி வந்து ஏதாவது ஒரு இஷ்யூ ஃபேஸ் பண்ணுவீங்களாச்சுன்னா கண்டிப்பா வந்து இந்த வீடியோ மூலமா வெப்கேம் டிரைவர்ஸை வந்து அப்டேட் பண்ணி அந்த இஷ்யூவை சால்வ் பண்ண முடியும். ஸோ முதல் ஸ்டெப்பா நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்க கம்ப்யூட்டர் சர்ச் பார்ல டிவைஸ் மேனேஜர் அப்படின்றத நீங்க சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணி டிவைஸ் மேனேஜர் உள்ள போயிருங்க. போனதுக்கு அப்புறமா பாருங்க இதுல கேமரா அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. அப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது இண்டிகேட்டட் வெப்கேம் அப்படின்னு கொடுத்து உங்களுடைய கேமரா டிரைவர் வந்து இந்த இடத்துல ஷோ ஆகும். ஸோ அதை வந்து நீங்க ரைட் கிளிக் பண்ணி அப்டேட் டிரைவர் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த இடத்துல ரெண்டு ஆப்ஷன்ஸ் காட்டும். அதுல முதல் ஆப்ஷனை நீங்க யூஸ் பண்ணணும்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து உங்க கம்ப்யூட்டர் வந்து இன்டர்நெட் வந்து கனெக்ட் பண்ணிருக்கணும். இன்டர்நெட் கனெக்ட் பண்ணிருப்பீங்களா இருந்துச்சுன்னா சர்ச் ஆட்டோமேட்டிக்கலி போர்ட் டிரைவர்ஸ் அப்படின்றத வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க. அப்படி கிளிக் பண்ணும்போது இன்டர்நெட்ல வந்து ஒட்டுவாவே வந்து உங்க கம்ப்யூட்டர் வெப்கேம்கான டிரைவர் வந்து அப்டேட் ஆகும். இல்லாட்டி வந்து நீங்க browse my computer for drivers அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு let me pick from a list available drivers on my computer அப்படின்றத கொடுங்க. கொடுத்ததுக்கு அப்புறமா உங்களுடைய இந்த இடத்துல வந்து டிரைவர்ஸ் காட்டும். ஸோ அதை வந்து நீங்க செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் பண்ணி அப்டேட் பண்ணுங்க. அப்படி அப்டேட் பண்ணும் போதுமே வந்து நம்ம கம்ப்யூட்டர்ல வந்து வெப் கேமராக்கான டிரைவர் வந்து அப்டேட் ஆகும். ஸோ அப்டேட் ஆகினதுக்கு அப்புறமா நீங்க உங்க கம்ப்யூட்டர் ஒர்க்கை ரீஸ்டார்ட் பண்ணிருங்க. ரீஸ்டார்ட் பண்ணிட்டு செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த ஸ்டெப்ஸை ட்ரை பண்றதன் மூலமா கண்டிப்பா உங்க கம்ப்யூட்டர்ல அதாவது விண்டோஸ் கம்ப்யூட்டர்ல விண்டோஸ் 10 ஆகட்டும் 11 ஆகட்டும் இந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டம் அப்படின்றது பிரச்சனை இல்லை. இந்த ஸ்டெப்ஸ் மூலமா வந்து உங்களுடைய வெப்கேம் டிரைவர்ஸை வந்து அப்டேட் பண்ணிக்கொள்ள முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போன்ற வீடியோ பார்க்கணும்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிருங்க. தேங்க்யூ.